ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ்டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரிகின்ற 8072147276 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இங்க பாருங்க, இந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு இந்த கட்சியை நிறுவனது நான் தான். அதனால இதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் பதவியை நான் எடுத்துக்க போறேன். இதுக்கப்புறம் நான் சொல்றத தான் இங்க எல்லாரும் கேட்கணும். அப்படி இல்லை பிடிக்கலன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க. இங்க யாரும் இருக்கணும்னு யாருக்கும் இது கிடையாது. போயிருங்க. நான் தான். பாருங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க இதுல வந்து தலைவர் பொறுப்புல எடுக்கிறீங்க. நீங்க இங்க கட்சியில நான் சொல்றத தான் கேட்கணும், இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. இப்படி எல்லாம் இருந்தா கட்சி நடத்த முடியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலை செய்ய பாருங்க. எதுக்கு இப்ப எனக்கு என்ன பதவி கொடுக்க போறீங்க? கட்சியில இருந்து எடுத்துட்டு என்ன பதவி கொடுக்க போறீங்க? நீங்க வேணா செயல் தலைவரா இருந்துக்கங்க. அது எதுக்கு ஒண்ணு இல்லாத தலைவர்? நான் அதுக்கு இருந்துகிட்டு போறேன். எதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அப்படி இல்லைன்னா போ. நான் போறேன். நான் சும்மாலாம் போக மாட்டேன். எனக்குன்னு நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. பாருங்க, எல்லாரும் இனிமே பழையூர் பிரான்ச் வந்துருங்க. எல்லாபுரம் பக்கம் போனீங்க, நம்மளால வெளுத்துட்டு நீங்க வந்து அங்க வந்துருங்க. என் படைபலத்தை காட்டுறேன் பாருங்க. இங்க இந்த கட்சியில நான் சொல்றதான் கேட்கணும், இல்லன்னா கிளம்பி போயிருங்க. பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்க போகுதுன்னு பார்க்கதான் போறீங்க. இளைஞர்கள் உங்க பக்கம்னா பெருசுக்கு எங்க பக்கம் இருக்காங்க. நாங்களும் அணி சேர்ப்போம். போங்க. பண்ணுங்க. நான் தான். பேஷண்ட் என்னன்னு பாத்துட்டீங்களா டாக்டர்? அது பார்த்துட்டேன், ஆனா அது ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல டாக்டர். நான் செக் பண்றேன். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நான் செக் பண்றேன். நீங்க பாத்துட்டு நர்ஸ் 500 பியூன் கம்பவுண்டர் எல்லாம் வந்துருச்சு. டாக்டர் மட்டும். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் ஆயிட்டீங்களா? டாக்டரா? சரி, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நம்ம மினிஸ்டர் அவர் வராப்புல. சரி, அதனால அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் தான் பண்ணோம். பொது சேவைனா ஒரு பொண்ணுல நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடுவோம். டொனேஷன் மாதிரி உங்களால முடிஞ்ச டொனேஷன் கொடுங்க. டொனேஷன் தானே? டொனேஷன் கொடுத்துருவோம்ப்பா. மினிஸ்டர் வர்றாருன்னா கொடுத்துருவோம்ப்பா. ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு கொடுத்துருவோம் சார். அட போட்டுங்க, ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டுங்க. எவ்வளோ? 100 ரூபா போட்டுங்க ஆளுக்கு ஒரு பேர். நான் வேணா 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். ஆளு மண்டையும் பாரு. ஏதோ பார்த்து கொடுங்க டாக்டர். என்ன டாக்டர் நீங்க சும்மா சம்பாதிக்கிறீங்க? ஃபங்க்ஷன் கூட கொடுக்காம பார்த்து 100 ரூபா தராங்க. சார், இன்னொரு 100 ரூபா போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு 200 ரூபா கொடுத்துருவோம் சார். போட்டுங்க, 200 ரூபா போட்டுங்க. ஒரு ஆளுக்கு 600 ரூபா வரும். போட்டுங்க டாக்டர். போஸ்ட் மாதம் உங்களுக்கு மட்டும் பண்ண தெரியாது, எனக்கும் பண்ண தெரியாது. என்ன எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கத்தி சாசு இதெல்லாம். பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, 100 ரூபா சொன்னீங்கல்ல, அது பக்கத்தில் 2 ஜீரோ போட்டுருங்க. ஒரு ஆள் தலைக்கு. சார் 10,000 ரூபா வருது சார் ஒரு ஆளுக்கு. சார் அவ்வளோதான் கொடுக்க முடியாது சார். என்ன கொடுக்க முடியாதுன்னுலாம் சொல்ல நீங்கள் கேட்கல, கொடுக்க முடியுமான்னு கேட்கல, கொடுங்கன்றோம். போனதே 5000 ரூபா தான் சார் வாங்கிட்டு போனீங்க. அப்போ நீங்கள் ஆரம்ப சுகாதாரத்தில் இருந்தீங்க டாக்டர், சின்ன டாக்டர். இப்போ உங்களை நாங்கள் தூக்கி பெரிய டாக்டர் ஆக்கி வச்சிருக்கோம். அப்போ உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்தாதான் நாங்கள் எங்களால் பொழப்பு நடத்த முடியும். புரிதுங்களா? ஆளுக்கு 10,000 கொடுத்துருங்க சார். அப்படியே தான் 10,000 ரூபா பெரிய அமௌண்ட் சார். அவ்வளோ கொடுக்க முடியாது சார். ஏன்னா ஒரு 300 நீங்கள் டாக்டராக இருக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா டாக்டரா இருக்க முடியாது. பாருங்க, அப்ப நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ வேஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாமா? ஓகேவா? சொல்லுங்க. நிறைய போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும். பார்த்து கொடுத்துறீங்களா? சரி. அப்புறம் அடுத்த மாதம் ஒரு ப்ரோக்ராம் வருது, அதுக்கு அப்பா வராது. அந்த ஃபங்க்ஷன் நம்ம தான் பண்ணணும். ஒரு பொது சேவை முக்கியம் இல்லை? அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அப்பாவோட பையன் ஒரு ப்ரோக்ராம் வருது, அப்போ நம்ம தான் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அதெல்லாம் ஒரு பொது சேவை தானே. மாதம் சம்பளத்தை ஒரு 10,000 எடுத்து வச்சுருங்க டாக்டரு. என்ன வரட்டுமா? இதெல்லாம் பொது சேவையில் வருதா? ஆமாம், எந்த ஆட்சி நடந்தாலும் டாக்டர் போராட்டம் நடத்தி தாண்டா இருக்கணும். ஏன் பிஎம்ஓ ஆனோன்னு இருக்கு டாக்டர்? நாங்கள் முன்னாடிலாம் 5000 கேட்டுட்டு இருந்தாங்க, எதையோ பரட்டி கொடுத்தோம். இப்போ 10,000 கேட்குறாங்க. எப்படி டாக்டர் கொடுக்குறது? இதெல்லாம் இந்த மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை இவங்க நல்ல பேர் இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு புரியலையே. ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வராரு, அதுக்கே 10,000 கேட்குறாங்களே. நாளை பின்ன சிஎம் அவங்களாம் வரும்போது எவ்வளோ கேட்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஒரே பயமாக இருக்குது. இதாவது பரவாயில்ல, எனக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். பாருங்க, போக விடாம இப்படி பண்ணுறாங்க. வருஷம் ஃபுல்லாக உழைச்சிட்டு இருக்கோம், எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கோவில் கூட நினச்ச நேரம் போக முடியல. இதில் வேற பிளாக்குக்கு 100 பேர் வரணும்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்காங்க. எப்படி கூட்டு போகிறது? நம்ம காஃபி டீ வாங்கி கொடுங்க, சாப்பாடு போடுங்கன்னா நம்ம எப்படியாவது போட்டுடலாம் டாக்டர். 10,000 கேட்குறாங்களே, நம்ம எங்கே போகிறது? இன்னும் சொல்ற மாதிரி இல்லை. நம்ம ஒரு 10 பேர் போய் பேசிட்டு வந்துருவோம் அவர் டிடி கிட்ட. அவர் என்ன கட்சிக்காரரா மாறிட்டார் போல இருக்கு. சரி வாங்க பாப்போம் வாங்க.
இந்த கூட்டணி பத்தி பேசுறீங்களா? வந்துருவாங்க ஜி, இன்னைக்கு முடிச்சிடலாம். யாரு சாமி வருது? ரெண்டு பேருமே வராங்க. அவரு அந்த இவரு கருப்பு சட்டை வருவாரு அவரு வர முடிச்சிடலாம் ஜி. வர சொன்னீங்களே. ஆமா வாங்க சாமி. வாங்க. கூட்டணி பத்தி பேசதான் வர சொன்னது. நீங்க உங்களுக்கு ஒரு 70 சீட் கொடுத்துடலாம். 75 கூட போதும் ஜி. 65 கொடுத்துடலாம். ஓகே ஓகேதான் ஓகேதான். ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன், அது எங்கெங்கங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணோம். ஆமா. ஓகே அதுவும் எங்க ஆட்கள் வந்து உங்க சின்னத்துல நிப்பாங்க, சரி அத வந்து பாத்துக்கோங்க. ஓகேதான் ஓகேதான். ஓகே. மழை மழையை பத்தி பேசாது, நான் தான் சொல்லிட்டேன்ல, அவரே அந்த இதுல மாநில பொறுப்புல இருக்க மாட்டார். அது இல்லாம இங்க நம்ம வேற பொறுப்பு கொடுத்துக்கலாம், பெரிய பொறுப்பு ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள நீங்க உள்ள வராதீங்க. ஆமா. பெரிய பொறுப்புனா என்ன பொறுப்பு? அது கேட்காது, அது பெரிய பொறுப்பு இங்க கொடுத்துப்போம், மாநில பொறுப்பு அவர் இருக்காது. சரி ஓகே. இப்போதைக்கு நீங்க முதல்வர் வேட்பாளரா இருந்துக்கோங்க, ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். ஃபியூச்சர்ல வேணா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் அவரு இந்த கருப்பு சட்டை போட்டு பேசுவாரு அந்த அண்ணன், அவரையும் வர சொல்லி இருக்கு. அவரும் நம்ம கிட்ட வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டா அப்படி இப்படி போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். சரி ஓகே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது இருக்கா? மழை உங்களுக்கு மாத்திரம் எப்படி இப்படி சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு? நம்புங்க, அவர் மாநில பொறுப்புல இருக்க மாட்டாரு. ஓகே சரி கிளம்புங்க. அப்புறம் ஒரு விஷயம், கட்சி பேரே மாத்திருங்க. கட்சி பேரா? ஆமா. என்ன என்ன பேர்? அதிமுக மாத்திருங்க. அதிமுக. யாரும் எதுவும் கேட்காது. அதிமுகவை சுருக்கி பாரு. அதிமுக. ஓகேதான் ஓகேதான். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, பாத்துக்கோ. சரி வரேன் வரேன். பாட்டிக்கு அடுத்து வேற யாரும் வர சொல்லிருக்கு? அவர் வருவாரு, கருப்பு சட்டை. கருப்பு சட்டையா? வாங்க. வணக்கம் சைமன். நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கு. 2026 எலெக்ஷன்ல நீங்க தான் சிஎம். டெல்லி முடிவு பண்ணிடுச்சு. நீங்க தான் 80 சீட்டு நீங்க எடுத்துக்கோங்க. 80 சீட்டு நாங்க எடுத்துக்குது, மிச்சம் 74 கூட்டணிக்கு கொடுத்துடலாம். ஓகே பண்ணிக்கலாம். ஹாப்பி. பண்ணி. ஓகே. அப்ப என் சின்ன எனக்கு கொடுத்துருவீங்கல்ல? சின்னம் நீ ரிஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல. அது பண்ணிக்கலாம். நீங்க மனசு வச்சா கொடுத்துடலாம், ரெஜிஸ்டர் இல்லாம இஷ்டத்துக்கு வேணா கொடுக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டா கொடுத்துரும். சரி கூட்டணி வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். நம்ம கிட்ட வேற பிளான், வேற ஏதாவது ஐடியா திட்டம் இருக்கா? வேற செகண்ட் பிளான் என்ன இருக்குன்னா, அந்த தளபதி எப்படியும் நம்ம கிட்ட இதுக்கப்புறம் வரமாட்டார். ஆமா, ரோட்ல அடிபட்டு. ஆமா வரமாட்டார். நீங்க இதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேச வேணாம். சரி. இப்ப நமக்கு வரப்போறது தலையை நம்ம இழுத்துடலாம். தளபதி வேண்டாம், விட்டுடலாம். தலை என்னோட சித்தப்பா பையன், பெரியப்பாவோட ஒண்ணு விட்டு எழுத்த வீட்டுக்கா பையன். அவ்வளவுதான். இதே மாதிரி முட்டு கொடுத்தே பேசுங்க. நீங்க எப்படி தலையை இழுக்கலாம்ங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அங்க பாருங்க. என்ன நக்கல் பண்ணுதா? இல்ல அது பிளான் கரெக்டா இருக்கும். சரி ஓகே. பண்ணிடுவோம். சிறப்பா பண்ணிடலாம். அப்புறம் உங்க கூட்டணி கட்சிக்கு கொஞ்சம் படிக்க சொல்லி கொடுங்க, நாலேஜ் இல்லாம இருக்காங்க. என்னாச்சு? ஏன்னா இந்த பீகார்ல பாருங்களேன், அங்க பாருங்க மணிகுண்டே இல்லாம ஒரு மணிகுண்டை கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. இங்க பாருங்களேன், வெயில் காலத்துல தண்ணீர் பந்தல தர்பீஸ் கொடுப்பாங்க, பார்த்தா பெட்ஷீட் கொடுக்குறாங்க. குளிருக்கு இதமா இருக்கும் போல. என்ன மூளையை கழட்டி வச்சிருக்காங்க. எனக்கு சொல்லி கொடுத்துருங்க உங்களுக்கு. வரட்டுமா? சரி. ஏற்கனவே இப்படிதான் இருக்காங்களா, இல்ல நமக்குள்ள கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இப்படி மாறிடுறாங்களா? ரெண்டும் இருக்கும். அது என்னன்னு பாரு.